டைம் ஆயிடுச்சு. உங்க காவியா வந்தேன். இதோ காவியாவே வந்துட்டா. என்னப்பா லேட் ஆயிடுச்சா? நீ எப்பவுமே லேட் தான் காவியா. சாரி, எதுக்காக கூப்பிட்டீங்க? இப்ப நம்ம உமன்ஸ் எஜுகேஷன் பத்தி கிளாஸ் பண்ண போறோம். அதை பத்தி யாராவது சொல்லுங்க. சொல்றேன். ஒரு நாட்டுல பாலின சமத்துவம் நிலவுதுன்னா அது பெண்கள் அடிப்படையில நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எங்கேயாச்சும் பெண்கள் மறுக்கப்படுதுன்னா பெண்களுக்கு வன்மை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ பெண்களும் சக மனுஷங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் உயர்ந்த இடத்துக்கு போக நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யணும். விமன்ஸ் எஜுகேஷனோட பெனிஃபிட்ஸ் என்ன? பெண்கள் கல்வி கற்றுக்கிறதுனால அரசு பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியான நன்மைகளை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பெண்கள் கல்வியில விளையாட்டுல இதுலயும் சிறந்திருக்காங்க. பிவி சிந்து, கல்பனா சாவ்லா இவங்க நம்ம ஒரு எடுத்துக்காட்டு. பெண் கல்வியின் தடைனா என்ன? சில பேர் திருமணமான பெண்கள் எதுக்கு வேலைக்கு போனோம், வேலைக்கு போனா என்ன பயன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில சமூகத்துல இருக்கிறவங்க பெண்களை கல்வி கற்று அல்றதே இல்லை. சரி, லாஸ்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்றைய காலத்துல மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட்டது. அதன் விளைவாக பெண்கள் நிறைய பேரு படிச்சு சாதனை பெற்றுள்ளார்கள். அதனால பெண் கல்வி ரொம்ப முக்கியமானது. அதை குறிச்சு செயல்படும்.